பெரம்பலூர் அருகே போலீசாரை வெட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற ரவுடி கொட்டுராஜா போலீசார் நடத்திய என்கவுண்டரில் உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே கடந்த 24ஆம் தேதி ரவுடி வெள்ளைக்காளியை புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது மதுரையைச் சேர்ந்த கொட்டுராஜா என்ற ரவுடி போலீசார் வாகனம் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தினார். தாக்குதலில் 2 போலீசார் காயமடைந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் மங்களமேடு காவல்துறை ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையில் காவல்துறையினர் திருமாதுரை அருகே காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரவுடி கொட்டுராஜா தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை போலீஸ் வாகனத்தின் மீது வீசி உதவி ஆய்வாளர் சங்கரை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றார். இந்நிலையில் மங்களமேடு ஆய்வாளர் நந்தகுமார் தற்காப்பிற்காக தான் வைத்திருந்த துப்பாக்கியால் கொட்டுராஜாவை சுட்டு பிடித்தார். இதையடுத்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் கொட்டுராஜா உயிரிழந்தார். மேலும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் சங்கரை திருச்சி மத்திய மண்டல காவல் தலைவர் பாலகிருஷ்ணன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை நடுவர் அறிவுரையின்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐஜி பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். தாக்குவதற்காக ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டை எறிந்து தாக்கியதில் காவலர் ஒருவருக்கு காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு திருச்சி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உயர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மங்களமேடு காவல் நிலையத்தில் அட்டம் டு மர்டர் கொலை முயற்சி வழக்கு அதேபோல் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த புலன் விசாரணையின் போது 5 தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு 5 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர். ஊட்டியில் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கி இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்கே குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் கொட்டுராஜா என்ற நபர், அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அதில் 3 மர்டர் கேஸ் இருக்குது, 3 கொலை குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அட்டெம்ப்ட் மர்டர் அதே போல் ஆர்ம்ஸ் ஆக்ட் வழக்குகள்லாம். அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவ தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமேடு காவல் ஆய்வாளர் அவரை அந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்றபோது முதல்ல ஒரு சில இடங்களில் தவறாக காமிச்சிட்டு போய் இன்சிடென்ட் பண்ணி அதுக்கப்புறமா டோல்கேட் பக்கத்தில் ஒரு இடத்துல தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ஒரு இடத்துல ஏற்கனவே பறித்து வச்சிருந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை எடுத்து கொடுக்குறதா சொல்லி போனப்போ திடீர்னு நாட்டு வெடிகுண்டை எடுத்து கைப்பற்றி கொடுக்குறது மாதிரி எடுத்து டக்குன்ட்டு காவலர்கள் மீது தூக்கி வீசவும் அது காவல் வாகனத்துக்கு அது வெடிச்சதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. உடனே எஸ்ஐ, அந்த டீமில் இருந்த எஸ்ஐ, முன்னாள் எஸ்ஐ அவர் அந்த நபரை கொட்டுராஜா உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்ப அங்கே பதுக்கி சென்ற அந்த ஆயுதத்தை உடனே அவரை கையில் தாக்கினால அவருக்கு கையில் காயத்தோட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். அவர் இப்போ தான் பார்த்துட்டு வரோம், ஆறுதல் சொல்லிட்டு வந்துருக்கிறோம். எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர், மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த கொட்டுராஜா என்பவருக்கு தலையில் கொண்டு போட்டு காயம்பட்ட உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே 108 வர்றதுக்கு லேட் ஆகணுங்கிறதுனால உடனடியாக